அனுசரித்து வந்தோம். குழந்தைகளாக அதற்கான ஃபைனல் டே ப்ரோக்ராம் வந்திருக்கிறோம். அந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமை ஆரம்பிப்பதற்காக துவக்க ஜெபம் செய்து ஆரம்பிப்பதற்காக தீனா ஐயாவை அன்புடன் கூட மேடை கலைக்கிறோம். தீனா ஐயா அவர்கள் மேடையில் வந்து நமக்கு துவக்க ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து கொடுப்பார்கள். 2026 ஆண்டுக்கான விடுமுறை வேதாகம் பணியானது இந்த ஆலயத்தில் கடந்த 9 நாட்களாக சீரும் சிறப்புமாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் பல்வேறு விதமான திருமலை சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டு இந்த இறுதி நாள் நிகழ்ச்சியை சமூகத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய குழந்தைகள் கற்றுக்கொண்டதை எங்களுக்கு முன்பாக செய்தி நாட்கள் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளின் ஆசிரியையும் கற்றுக் கொடுத்த இயக்குநராக செயல்பட்ட அனைவரையும் கடவுள் ஆசிரியர்களாக இருக்கிறோம். இந்த பழைய நிகழ்ச்சியில் தொடர்பு முடிவு கடவுள் முன்னேற்ற பொறுப்பெற்று வேண்டும். இயேசு ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ஹாப்பியா இல்ல? அண்ணா பாதி பேர் தான் சொல்றாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ஆமா, கேட்டு பாருங்க. யாரெல்லாம் ஹாப்பியா இல்ல? இத்தனை பேர் ஹாப்பியா இல்லையா? ஓகே, பேரண்ட்ஸ் கேட்கலாமா? ஓகே, ஆடியன்ஸ், பேரண்ட்ஸ், நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? ஒரு ஹalleluya சொல்லலாமா? கேட்கல ஹalleluya கேட்கல. நீங்க ஹalleluya சொன்ன மாதிரி எங்க ஸ்டூடண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு செஞ்சு காட்டிடுமா? ஸ்டூடண்ட்ஸ் ரெடியா? என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா? அவங்க கேட்கல, பேரண்ட்ஸ் கேட்டுச்சா? அவங்க பின்னாடி எல்லாம் கேட்கல அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓகே, இன்னும் ஒரே ஒரு டைம். ஓகே, ரெடியா? பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடியா? இப்போ கேட்டுச்சா? கேட்டுச்சு அப்படின்னு எல்லாரும் தலையாடிட்டாங்க. ஸோ நம்ம டைரக்டா நம்மளோட வெல்கம் டான்ஸ் குள்ள போயிடலாமா? வெல்கம் டான்ஸ் ஆட சீனியர் கேர்ள்ஸ் மேடை கலைக்கிறோம். கிளாசிக்கல் டான்ஸ். Hare
கன்வீனர் ஜெமிமா அவர்களை அழைக்கிறோம். அதற்காக உங்களை அனைவரையும் ஆயர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் குழந்தை செல்வங்களையும் திருமண்டல பேரவை உறுப்பினர்களையும் போதக சேவை உறுப்பினர்களையும் அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சதுக்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சாலமோனா அடுத்த பக்கம் என்ன நீங்க நோட் பண்ணீங்களா? உங்க சட்டை அழகா இருக்கு அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அப்படி உண்மையானவா? ஆனா அதை விட நீங்க நோட் பண்ணீங்களா? இங்க கீழே சின்ன சின்ன பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில வீடெல்லாம் வச்சுட்டு கலர்ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. ஆமாம்மா, நானும் பார்த்தேன். ஆமா. ஆனா பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தாங்க. ஆனா இவங்க சும்மா உட்கார வச்சிருக்கு நல்லா இல்லை. கரெக்ட். அவங்க சும்மா உட்கார வைக்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் டேஞ்சர். அதனால அவங்க ஆக்சிடென்ட் பண்ண வைக்கலாம். அப்ப பண்ண வச்சிடலாம். என்ன பாட்டி பண்ண போறாங்க? அவங்க வச்சு பண்ண வச்சிடலாம். சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம வீடியோஸ் அங்கே அடிக்கிறோம். ஓகே, பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன பிள்ளைகளின் பாடலுக்கு நடனமான வருகிறார்கள். அமெரிக்கோஸ் மற்றும் சின்ன சின்ன பிள்ளைகளின் பாடலுக்கு நடனமான வருகிறார்கள். Group 2 பிரியமான தமிழ். இப்பொழுது கூட வேதபாடம் வாசிக்க எக்ஸிபா ஜோயல் அவர்களை அழைக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் வசனம் 11 முதல் 14
லைவ் ஆடியோ கேளு. Bye.
திருமண உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக நமக்கு அதிகமாய் பண உதவியும் பொருள் உதவியும் மற்றும் பிபிஎஸ் நடத்த எல்லா உதவிகளையும் செய்த அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிபிஎஸ் நடந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உணவு கொடுத்த அவர்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துதையும் சொல்கிறேன். விசேஷமாக இதனால் அவர்கள் நம்முடைய அருமையான வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸ் 22 பேர் நம்முடைய ஆலயத்தில் வந்து சிறப்பாக இந்த காரியத்தை நடத்துவதற்கு அவர்கள் 100 டைரக்டர்ஸ் அவர்களுக்கும் 22 டீச்சர்ஸ் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் இந்த நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான இந்த வருடத்தில் ஒரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நம்ம டைரக்டர்ஸ் டீச்சர்ஸ் ஒரு கை தட்டுவோம். நாட்டில் விசேஷமாக ஒரு அருமையான தலைப்பு நமக்கு. வீட்டில் போய் அனைவரும் ஒரு குடும்பத்தில் உட்கார்ந்து முழு வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா தீமையானதை பின்பற்றாமல் அப்படின்னு போடுகிறது. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனுடையவனாக இருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று இருக்கிறது. அதனால do not imitate what is bad, do not imitate what is good. இதை நீங்கள் தெரிந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த நாளிலே நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதை பிரகாரமாக பரிசு வழங்குதல், ஆய்வு, போதகர் சேவை குழு, திருமண பேரவை குழு அனைவரும் நடைபெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லிசன் பண்ணுறீங்களா? உங்க எல்லாரும் கிஃப்ட் வேணுமா?
வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் இந்த ஃப்ளெக்ஸ் போர்டு அருமையாக செய்து நமக்கு கொடுத்த மனாசே சாம் அவர்களுக்காகவும் நன்றியை வாழ்த்துதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டினுடைய விடுமுறை வேளாண் பணி சிறப்பாக நடத்துவதற்கு கர்த்தர் பாராட்டின் தயவுக்காக முதலாவது ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இது சிறப்பாக நடத்தின கன்வீனர்ஸ் மற்றும் ஆசிரியர்கள், டைரக்டர்ஸ் அனைவருக்கும் ஒரு செய்கிற குழுவின் சார்பிலே கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு பிபிஎஸ்ல நம்முடைய திருச்சபை சாராத பிள்ளைகள் யாரும் வந்திருக்கீங்களா? இந்த சர்ச்சை இந்த அதாவது இந்த ஆலயத்தை சாராத பிள்ளைகள், புது பிள்ளைகள் யாராவது வந்திருக்கீங்களா? எந்திரிங்க எந்திரிங்க, சும்மா அப்படியே எந்திரிங்க. அதாவது புதுசா இந்த வருஷம் தான் இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல எந்திரி. சாரணி எந்திரி. இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை கட்டி நம்முடைய திருச்சபையை சார்ந்த தம்பி கொஞ்சம் அமைதியா, நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள் ஞாயிறுதோறும் ஆலயத்துக்கு வருகிறார்கள். அதே போல ஞாயிறு பள்ளியில படிக்கிறார்கள். ஆனால் இந்த பிபிஎஸ் மூலமாக புதிதாக அநேக பிற சமயத்தை சார்ந்த பிள்ளைகள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை காட்டி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் விருப்பமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2026 ஆண்டினுடைய விடுமுறை வேளாண் பள்ளி துவக்கம் முதல் இந்த நாள் வரைக்குமாக இந்த பிரசனமும் உடைய வழிநடத்துவதும் எங்களோடு இந்த அன்பு குழந்தைகளோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே தீமையை விட்டு நன்மையானதை பின்பற்றுகிற இந்த தெய்வீக அனுபவத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வீக விதைகளை இந்த அன்பான குழந்தைகளுடைய இதயங்களில இந்த ஆண்டு விதைக்க நீர் உதவி செய்தேன். இந்த நன்மையான விதைகள் 10, 30, 60, 100 பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் எங்கள் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக எங்களுடைய தெய்வீகத்தில் வளரட்டும். குறிப்பாக இந்த திருச்சபையை சாராத புதிதாக எங்கள் மத்தியிலே வந்து கலந்து கொண்ட இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எதிர்கால வாழ்வு எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து தங்கள் பெற்றோருக்கும் இவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும். தன்னுடைய சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த 2026 ஆண்டின் விடுமுறை வேதாம பள்ளியை எங்களுடைய ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த சாலமோனுக்காக, அபிஜித்துக்காக, டேவிட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயக்குநர்களாக இந்த 3 சகோதரர்களும் இந்த 10 நாட்கள் எங்கள் மத்தியிலே வந்து இந்த பிள்ளைகளை பாடல்கள் மற்றும் கதைகள், வசனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இறையில் கல்லூரியில் படிக்கிற இருவரையும் சிறுவர் பணித்துறையில் படிக்கிற தம்பியை மீது ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்முடைய நாமத்தை அவர்கள் மூலமாக மகிமைப்படுத்தும். குறிப்பாக இந்த ஆண்டு ஆசிரியர்களாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாலண்டியர்ஸ்களாக இதற்கென்று பல நிலைகளிலே உதவி செய்த அனைவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் அன்பான பெற்றோர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை கிறிஸ்துவ அன்பிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடந்த 10 நாட்களாக இங்கே அழைத்து வந்து இந்த பிள்ளைகளை இந்த பிபிஎஸ்ல கலந்து கொள்ள உதவி செய்த அந்த பெற்றோருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பெற்றோருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். குறிப்பாக கன்வீனர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். போதல் செய்கிற குழுவாக பல நிலைகளிலே இதற்கென்று எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த திருச்சபையின் அனைத்து மக்களும் உதாரணமாக இந்த
இந்த விபிஎஸ்க்கு நன்கொடைகளை கொடுத்து பொருட்களாக கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல கால சூழ்நிலைகளை நீ தந்திருக்கிறேன், உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகள் இந்த நன்மையானதை பின்பற்றுகிற அனுபவம் வாழ்நாள் முழுவதும் அந்த அனுபவத்தில் பயணிக்க நீ திருவை செய்யும். இதற்கென்று பல நிலைகளிலே தன்னுடைய பங்களிப்பை கொடுத்த அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரும் மீது ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து பர வேண்டுகிறோம் எங்கள் பரம தந்தையே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய கூட்டமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் நம் அனைவரும் குறிப்பாக இந்த விடுமுறை வேதாகம் பள்ளியை கலந்து கொண்டு நம்முடைய அன்பை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய படிப்பு எதிர்கால வாழ்வு அவருடைய அனுப்பி தந்த அப்பான பெற்றோர்கள் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இதில் பங்கெடுத்த இயக்குநர்கள், ஆசிரியர்கள், வாலண்டியர்ஸ் அனைத்து மக்களும் இன்று மீண்டும் சதா காலங்கள் என்றென்றும் நிறைவாக இருப்பதாக. உங்களுடைய பிரைஸ் உங்க டீச்சர்ஸ் கிட்ட இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். பல்சர் மீது போனாலும் பல பல உடைகள் அணிந்தாலும் பாலிஷா மேக்கப் போட்டாலும் பந்தாவா நீ நடந்தாலும் பல்சர் மீது போனாலும் பல பல உடைகள் அணிந்தாலும் பாலிஷா மேக்கப் போட்டாலும் பந்தாவா நீ நடந்தாலும் ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா. அன்பெனும் நற்குணம் உன்னிடமில்லை, அத்துணை செயல்களும் வீணன்றோ. அவரை நாடினால் அனுதினம் தேடினால் அவராக்குவார் உன்னை தாரன்றோ. அன்பெனும் நற்குணம் உன்னிடமில்லை, அத்துணை செயல்களும் வீணன்றோ. அவரை நாடினால் அனுதினம் தேடினால் அவராக்குவார் உன்னை தாரன்றோ. ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா ரப்பப்பா ரப்பப்பா ரப்பப்பாப்பா. Thank you, primary students. Thank you. Okay, primary students, welcome to the stage. கொண்டே திடமனங்காயிரே திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. ஜீவபீடம் உனக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கு.
வாழ்வில் பலத்தக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. என்னோட காரு அது எப்போதுமே தயாரு, நம்பி ஏறு மோட்ச ஊரு, பாதுகாப்பா போகும் பாரு. காரு என்னோட காரு அது எப்போதுமே தயாரு, நம்பி ஏறு மோட்ச ஊரு, பாதுகாப்பா போகும் பாரு. அழுத்தி குடிச்சிட்டா வண்டி. காரு என்னோட காரு அது எப்போதுமே தயாரு, நம்பி ஏறு மோட்ச ஊரு, பாதுகாப்பா போகும் பாரு. தேங்க்யூ ஸோ மச். நான் டேவிட் அண்ணா, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நாங்கள் விழுகவே செஞ்சுட்டேன். விழுந்துட்டீங்களா? அட ஆமாங்க. ஏன் அப்படி? என்னை விட நல்லா ஆடுறாங்க. உங்களோட நல்லா ஆடுறாங்களா? உண்மையா? கேட்டலாமே உங்ககிட்ட. டேவிட் அண்ணாவோட சூப்பர் ஆடினாங்க இவங்கெல்லாம். நான் எவ்வளோ பெரிய டான்ஸர்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பெரிய ஸ்டாரா நீங்க? ஆமாம், அவ்வளோ பெரிய ஸ்டாரு டான்ஸில். அப்படியா? கேட்டு பாருங்க, நாங்க டூர் போயிருந்தோம். சரி. அப்போ ஒரு டான்ஸ் ஆடினேன் பாருங்க. அப்படியா? அப்படி ஒரு டான்ஸ். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே, அதை நான் பார்த்தே ஆகணுமே. எல்லாம் பர்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த லெஃப்ட் காலை தூக்கி ரைட்டு காலை எடுத்து வச்சேன்னு வைங்க, இதுலேயே தெரிஞ்சிச்சு நீங்கள் எப்படி ஆடி இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக ஆடி இருப்பீங்க. அடுத்து நான் இப்போ இன்னைக்கு ஆட போகிறேன். நீங்களா? நான் தான். தயவு செஞ்சு வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். இருங்க, நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டுக்கிறேன். அப்படியா? நான் ஆடலாமா வேணாமா? ஆட வேண்டான்னு கத்துறாங்க. அப்படியா கத்துனீங்க? பாத்தீங்களா இல்லையா? நீங்க எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவனா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் வராங்க. அப்படியா? அவங்கள பார்த்துட்டு வந்து நீங்க பேசுங்க. அப்ப அந்த டான்ஸை பீட் பண்ணா போதுமா? நீங்க பாருங்க எப்படின்னு. Thank you so much.
காரு என்னோட காரு அது எப்போதுமே தயாரு நம்பி ஏறு மோட்ச ஊரு பாதுகாப்பா போகும் பாரு காரு என்னோட காரு அது எப்போதுமே தயாரு நம்பி ஏறு மோட்ச ஊரு பாதுகாப்பா போகும் பாரு பப்பாம் 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 பப்பாம். But his delight is in the law of the Lord, and his law he maintains it day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 3:4. போதும். Ah
தேங்க்யூ ஸோ மச் ஜூனியர் கேர்ள்ஸ். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த இவ்வளவு நாளில் நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத ஒரு சின்ன ஷார்ட்டாக நம்மளோட டைரக்டர் ரிப்போர்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. அது அபிஜித் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்தில் ஷேர் பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விடுமுறை வேதாக பள்ளியானது நன்மையானதை பின்பற்று 3 யோவான் 11ஆம் வசனத்தின் கீழ் நடைபெற்றது. நமது ஆலயத்தில் இந்த ஆண்டு விடுமுறை வேதாக பள்ளியானது 30/4/2026 மற்றும் 9/5/2026 வரை நடைபெற்று வருகிறது. 29/4/2026 அன்று மாலை 6:30 மணியளவில் இயக்குநர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூடுகை நடைபெற்றது. அது ஆயர்கள் தலைமையில் நடைபெற்று விபிஎஸ் குறித்து கலந்துரையாடப்பட்டது. 30/4/2026 அன்று முதல் நாள் காலை 9 மணியளவில் ஆயர் தலைவர் ஜெபம் செய்து ரிப்பன் வெட்டி குழந்தைகளுடன் விடுமுறை வேதாகம பள்ளி துவங்கி வைக்கப்பட்டது. அன்று சுமார் 183 குழந்தைகள் கலந்து கொண்டனர். அன்று முதல் நாள் தலைப்பாக அன்பை பின்பற்றின் கீழ் கொண்டாடப்பட்டது. அதில் அன்பை பின்பற்று என்ற தலைப்பின் கீழ் நாடகம், கதை மற்றும் மனன வசனங்கள் கற்றுத்தரப்பட்டது. முதல் நாளாக வெல்கம் டே கொண்டாடப்பட்டது. 1/5/2026 இரண்டாம் நாள் விசுவாசத்தை பின்பற்று என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்றது. விசுவாசத்தை பின்பற்று தலைப்பிற்கு ஏற்ற வசனம், கதை மற்றும் நாடகம், பாடல் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அன்று சுமார் 215 குழந்தைகள் கலந்து கொண்டனர். இரண்டாவது நாளாக பலூன் டே கொண்டாடப்பட்டு குழந்தைகள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். 2/5/2026 மூன்றாம் நாள் கீழ்ப்படிதலை பின்பற்றி தலைப்பின் கீழ் நடைபெற்றது. தலைப்புக்கேற்ற நாடகம், கதை, மனன வசனம் மற்றும் பாடல்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அன்று சுமார் 206 குழந்தைகள் கலந்து கொண்டு அந்நாளை சிறப்பித்தனர். அன்று நாளாக கலர்ஸ் டே கொண்டாடப்பட்டது. அன்று அனைவரும் சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை தனது கைகளில் வண்ணங்கள் பூசி மரம் போன்ற கிளைகளில், இலையில்லா கிளைகளில் அன்று வண்ணம் தீட்டி மகிழ்ந்தனர். 3/5/2026 நான்காம் நாள் பாதுகாப்பை பின்பற்று தலைப்பின் கீழ் நடைபெற்றது. தலைப்புக்கேற்ற நாடகம், கதை கற்றுக் கொடுக்கப்பட்டது. அன்று சுமார் 220 குழந்தைகள் கலந்து கொண்டு அந்நாளை கிளீனிங் டேயாக கொண்டாடப்பட்டது. 4/5/2026 ஐந்தாம் நாள் மகிழ்ச்சியை பின்பற்று தலைப்பின் கீழ் கொண்டாடப்பட்டது. அந்நாளுக்கான மனன வசனம், கதை மற்றும் பாடல்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு அன்று சுமார் 242 குழந்தைகள் கலந்து கொண்டனர். அன்று ஃப்ரெண்ட்ஷிப் டேயாக கொண்டாடப்பட்டு குழந்தைகள் கைகளில் ரிப்பன் கட்டி மகிழ்ந்தனர். 5/5/2026 ஆறாம் நாளானது இன்ஸ்பெக்ஷன் டே நடைபெற்றது. அன்று லதா தனபாண்டியன், ரேச்சல் சுகிதா மற்றும் புனித செல்வி வேதமாணிக்கம் என 3 இன்ஸ்பெக்டர்கள் வந்து அனைத்து வகுப்புகளும் சென்று இன்ஸ்பெக்ஷன் செய்தனர். அன்று சுமார் 238 குழந்தைகள் கலந்து கொண்டு தங்கள் கற்றுக்கொண்டதை தெரிவித்தனர். 7/5/2026 அன்று ஒரு நாள் சுற்றுலாவாக காருண்யா பெதஸ்தா பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டது. அங்கு அன்பின் ஐக்கிய விருந்து கொண்டாடப்பட்டது. சுற்றுலாவில் சுமார் 160 குழந்தைகள் கலந்து கொண்டு அழைத்து செல்லப்பட்டனர். 8/5/2026 அன்று இறுதி நாளுக்கான மனன வசனம் மற்றும் நடன பயிற்சி நடைபெற்றது. 9/5/2026 இன்று டே ஆஃப் ப்ரேயர் அண்ட் டே ஆஃப் கிவிங் அனுசரிக்கப்பட்டது. அதில் குழந்தைகளின் ஜெப விண்ணப்பங்கள் சேகரித்து அதற்காக ஜெப நேரத்தில் ஜெபிக்கப்பட்டது. சிறுவர் பணித்துறை ஊழியத்திற்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்பட்டது. விபிஎஸ் நாட்களில் அனுதினமும் காலை 8:30 மணி முதல் 8:50 மணி வரை ஆசிரியர்கள் குரு தியானம் நடைபெற்றது. அதேபோல் மாலையில் ஆசிரியர் கலந்துரையாடல் நடைபெற்றது. கடைசி நாளான இன்று விடுமுறை வேதாகம பள்ளி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதை நடத்தி வருகிற தேவாதி தேவனுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, வணக்கம். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. Dialo, dingiri dia dialo, dingiri dia dialo, dingiri dia dialo, dialo, dingiri dia dialo, dingiri dia dialo, dingiri dia dialo. மலை மேல தேன் எடுக்க போற நீ ஓடிவா, உசி பசிவிக்க போற நீயும் கொஞ்சம் ஓடிவா. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ, மலை மேல தேன் எடுக்க போற நீ ஓடிவா, உசி பசிவிக்க போற நீயும் கொஞ்சம் ஓடிவா. ஏசு சாமி பத்தி நானும் சொல்ல போற ஓடிவா, நீ நானும் ஆடி பாட சந்தோஷமா ஓடிவா. ஏசு சாமி பத்தி நானும் சொல்ல போற ஓடிவா, நீ நானும் ஆடி பாட சந்தோஷமா ஓடிவா. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ. சிங்க கரடிக்கு பயப்படவே மாட்டோங்க, மழை புயல் காத்துக்கு ஓடி ஒளிய மாட்டோங்க. புலி சிங்க கரடிக்கு பயப்படவே மாட்டோங்க, மழை புயல் காத்துக்கு ஓடி ஒளிய மாட்டோங்க. ஏசு இரு கையில எங்களுக்கு பயமோ திகிலோ இல்ல, ஏன்னா பாதுகாத்திடுவாரு, எங்களுக்கு பாதையும் காட்டிடுவாரு. ஏசு இரு கையில எங்களுக்கு பயமோ திகிலோ இல்ல, பாதுகாத்திடுவாரு, எங்களுக்கு பாதை காட்டிடுவாரு. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ, டியாலோ. தேங்க்யூ ஸோ மச் இன்டர் பாய்ஸ். என்ன சலமோண்ணே, எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு? சூப்பராக பண்ணாங்கண்ணே, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க, அழகாக பண்ணாங்க. ஆனால் கேர்ள்ஸும் இருக்காங்க, இன்டர் கேர்ள்ஸ் இருக்காங்க. அடிச்சு பார்த்துடலாமா? அப்போ அவங்க இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியா? பார்க்கலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு. ஆமாம், இதை விட இருக்கும் பாருங்க, இதை விட பாருங்க, இதை விட பாருங்க. பார்த்துடலாமா? கூப்பிடுங்க, கூப்பிட்டு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் இன்டர் கேர்ள்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஆவியே உங்கள் இதயங்களுக்கு அனுப்பினார். கலாத்தியர் 4:6. 4:2. நீ தேவனுடைய சீஷன், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள். யோவான் 8:31. தனியா நிக்கலன்னு நினைக்காத, சுய புத்தியில சாயாத. நீ தனியா நிக்கலான்னு நினைக்காத, சுய புத்தியில சாயாத. சத்தான் சொல்ல கேட்காத, மொபைல் போனை பார்க்காத. சத்தான் சொல்ல கேட்காத, மொபைல் போனை பார்க்காத. சோஷியல் மீடியால பிரேம தேடி ஓடாத, தெரிஞ்சு நீயும் போய் குழியில தான் விழாத. சோஷியல் மீடியால ஃபேம தேடி ஓடாத, தெரிஞ்சு நீயும் போய் குளியல தான் விழாத. கத்தாத நீ கத்தாத, ஐயோ அம்மானு கத்தாத. கத்தாத நீ கத்தாத, ஹெல்ப் கேட்டு கத்தாத. கத்தாத நீ கத்தாத, ஐயோ அம்மானு கத்தாத. கத்தாத நீ கத்தாத, ஹெல்ப் கேட்டு கத்தாத. இசப்பா திட்டத்தை நீ மாத்தாத, அவரும் நடக்கலன்னு மறவாத. இசப்பா திட்டத்தை நீ மாத்தாத, அவரும் நடக்கலன்னு மறவாத. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். என்ன அதே எனர்ஜி இருந்துச்சா இல்லையா? என்ன கேர்ள்ஸ் இருந்துச்சா? இல்லைன்னே சொல்லிட்டாங்க.
ஆமாம் பார்த்தீங்களா, பாய்ஸ் தான் வின் பண்ணியிருக்கோம். அப்போ அப்படிலாம் இல்லை, யாரும் சரியாக கவனிக்கல. எல்லாம் கேக் சாப்பிட்றது மும்மரமாக இருந்தாங்க. அப்படியா? ஆமாம். சரி அண்ணன், இந்த பாட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். இதுவும் ஸ்பெஷலா? இப்போ ஆடினாங்கல்ல இன்டர் கேர்ள்ஸ், தனியாக நிற்கிறேன்னு கலங்காதன்னு, அந்த சேம் கனெக்ஷன். ஐயா அதே கனெக்ஷன். ஆமாம், அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் இல்லையா? ஆமாம், அதே மாதிரி தான். ஆனால் வேற ஆளா? வேற ஆள். ஆஹா. இந்த பாட்டை எழுதினவர் நமது திருச்சபை சார்ந்தவர் தான். இந்த பாட்டை எழுதினவர் திரு வித்யாதரன் அண்ணன் அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டு நல்லா இருக்கா? கிளாப் பண்ணிடலாமா அவருக்காக? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகேண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஃபைனல் ட்விஸ்ட் இறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4:20-21. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4. 4:4. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமை செய்கிறவர்கள் தேவனை காணவில்லை, நன்மை செய்கிறவர்கள் தேவனாயில் உண்டாயிருக்கிறார்கள். 3 யோவான் 1:11. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கணும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவனும் கிடைக்கின்றது, தேடுகிறவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8. விசுவாசத்தை பின்பற்று. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் முழு நிச்சயமாக மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 5:2. நான் ஆல்பா கிட்ஸ்ன்னு உலகம் சொல்லுது, அதை நான் நம்பணுமா? நான் 2K கிட்ஸ்ன்னு ஏதேது சொல்லுது, அதை நான் கேட்கணுமா? நம்மை படைத்த தேவன் யாருன்னு உனக்கு இப்போ சொல்லட்டுமா? நம்மை படைத்த தேவன் யாருன்னு உனக்கு இப்போ சொல்லட்டுமா? கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ புரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ, நீயும் ஒத்துக்கோ, பெஸ்ட் கிரியேஷன் தான். அவரே, சகலமும் படைத்தவரே. ஆதியும் அந்தமுமானவர் அவரே, சர்வ வல்லவரே. அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே, சகலமும் படைத்தவரே. சகலமும் படைத்தவரே, எனக்காய் யாவையும் செய்பவரே. சகலமும் படைத்தவரே, எனக்காய் யாவையும் செய்பவரே. கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ புரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ, நீயும் ஒத்துக்கோ, பெஸ்ட் கிரியேஷன். டியாலோ டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ, டியாலோ டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ, டிங்கிரி டியா டியாலோ. மலை மேல தேன் எடுக்க போற நீ ஓடிவா, உசி பசிவிக்க போற நீயும் கொஞ்சம் ஓடிவா. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ, மலை மேல தேன் எடுக்க போற நீ ஓடிவா, உசி பசிவிக்க போற நீயும் கொஞ்சம் ஓடிவா. ஏசு சாமி பத்தி நானும் சொல்ல போற ஓடிவா, நீ நானும் ஆடி பாட சந்தோஷமா ஓடிவா. ஏசு சாமி பத்தி நானும் சொல்ல போற ஓடிவா, நீ நானும் ஆடி பாட சந்தோஷமா ஓடிவா. டியாலோ தனியா நிக்கலான்னு நினைக்காத, சுய புத்தியில சாயாத நீ. தனியா நிக்கலான்னு நினைக்காத, சுய புத்தியில
கத்தாத மொபைல் போனை பார்க்காத சோஷியல் மீடியால பிரேம தேடி ஓடாத தெரிஞ்சு நீயும் போய் குழியில தான் விழாத சோஷியல் மீடியால ஃபேம தேடி ஓடாத தெரிஞ்சு நீயும் போய் குளியல தான் விழாத கத்தாத நீ கத்தாத ஐயோ அம்மானு கத்தாத கத்தாத நீ கத்தாத ஹெல்ப் கேட்டு கத்தாத கத்தாத நீ கத்தாத ஐயோ அம்மானு கத்தாத கத்தாத நீ கத்தாத ஹெல்ப் கேட்டு கத்தாத இசப்பா திட்டத்தை நீ மாத்தாத அவரும் நடக்கலன்னு மறவாத இசப்பா திட்டத்தை நீ மாத்தாத அவரும் நடக்கலன்னு மறவாத தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பர்ஃபார்மன்ஸ் எப்படிண்ணா? பிச்சு தொங்க விட்டாங்க. இங்க பாருங்க, பிஞ்சு இங்கெல்லாம் பிஞ்சு இருக்கு. பிஞ்சிருச்சா? ஆமா நிறைய பிஞ்சு போயிருக்கு. சரி, ரொம்ப நேரமா ஆக்ஷன் சாங்கு மெமரி வர்ஸ்னே போயிட்டு இருக்கே. ஆமாமா, பார்த்து பார்த்து எனக்கே கால் வலிக்குதுன்னா பாத்துக்கங்களேன். அச்சச்சோ. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தலாமா? டிஃப்ரெண்டா? ஆமா, பாத்துருவோமா? வேற எதுனா ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு ஸ்டெப் அதிகமாவா? ஆமா. இருக்கட்டும். பவுலிங்கா? என்னது பவுலிங் என்னது பவுலிங் மாப்ள. பவுலிங் ரெடி ஓ சிக்ஸ். அங்க நீ போயா. ஹலோ ஒன் பிச் கேட்ச். என்ன நீ அவுட். யார் பவரு? தம்பிகளா, என்னடா பண்றீங்க? நான் தான் பேட்டிங். டேய், நான் சார்ரா, வாத்தியார்ரா. அம்பையர் வந்துட்டாரு. நான் வாத்தியார்ரா. நான் வாத்தியார்ரா. டேய், இரு. உங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தா நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? சார் கேம்ஸ் எக்ஸாம் சார். டேய், உங்களுக்கெல்லாம் ரொம்ப குறும்பாயிருச்சு. குறும்பா இல்லடா, குறும்பு.
குருமா போய் குருமா தேங்காய் சட்னி குருமா இட்லி உங்களுக்கு போய் பாடம் எடுக்கிற வடை, பாயாசம், இட்லி, வடை, வடை, வடை. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. டேய் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கடா படிக்கிற வழி பாருங்க மாப்ள. வந்துட்டாங்க. போடா படிடா போடா. எக்ஸாம் வச்சுட்டு பாதியில பசங்களை கொழுப்ப என்ன பசங்களோ. டேய் மாப்ள டேவிட் நீ என்ன டேவிட் நீ தான் டேவிட் நீ என்ன டேவிட் டேய் வில்லு நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கு. யார் யார் நைட்டு குரூப் ஸ்டடிக்கு வரீங்க? முதல்ல எக்ஸாமை விடு, அதுக்கு நான் உனக்கு அழகா ஒரு ஐடியா தரேன். அதெல்லாம் வேண்டாம், நல்லா படிச்சாதான் நல்ல மார்க். நல்லா படிக்கணுமா? ஆமா. டேய் எங்க விவிஎஸ் டீச்சர் யார் தெரியுமா? யாரா? ஜெபம் பண்ணா அற்புதம் அப்படியே வழிபிரண்டு ஓடும். அப்படியா? பரப்போம். படிக்காம அற்புதம் ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன். படிக்கலாம் வேணாம், இல்ல அக்காட்ட போறோம், பிரேயர் பண்றோம். அதெல்லாம் வேணாம். எக்ஸாம் பென் எடுத்து வச்சோடு வை. 102 மார்க். 108 பிளஸ் பண்ணு. அதேதான். இரு நான் நைட்டு குரூப் ஸ்டடி வைக்கிறேன், வரீங்களா இல்லையா? குரூப் ஸ்டடியா? அந்த மாதிரி கட்ட பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல. சரி நீ டேய் வில்லு நீ வரையா இல்லையா? நாங்க படிக்க போறோம், நீங்க வந்தா வாங்க. நான் இப்பயும் சொல்றேன், ஆண்டவரோட வழியில தான் வெற்றி இருக்கு. என்ன சொல்ற? பிரேயர் பண்ண வரியா படிக்க வரியா? நான் முதல்ல நான் படிக்க போறேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். நான் படிக்க போறேன். சரி மாப்பிள, அப்ப நம்ம பிரேயர் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்க மாப்பிள. போறோம் டீச்சர்ட்ட. டீச்சரை பத்தி தெரியும்ல? தெரியும். டீச்சர் வாங்க டீச்சர். வாங்க டீச்சர். டீச்சர் எங்க இருக்கீங்க? இங்க இருக்காங்க. வாங்க. ஏய் டீச்சருக்கு சேர போடு. டீச்சர் இந்த ஹைட் உங்களுக்கு ஓகேவா? ஏய் டீச்சருக்கு ஹைட் கம்மியா இருக்கு, 5 சேரை எடுத்து போடு. வாங்க டீச்சர். உட்காருங்க டீச்சர். பாத்து உட்காருங்க டீச்சர். டீச்சர் சோத்ர டீச்சர். சோத்ர டீச்சர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. டீச்சர் பரீட்சையில ஜெயிக்கலாம்னு வந்திருக்கோம், தோத்துருவோங்கிறீங்களே. தோத்துருவோம் மாப்பிள தோத்துருவோம்னு டீச்சரே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. டீச்சர் சொல்லல, சோஸ்திரம் சொன்னேன். ஓ சோத்ரம். ஓ உஸ்ஸே சொல்லுங்க. இஸ்ஸே சோஸ்திரம். சோஸ்திரம் என்பது எனக்கு நல்லா தெரியுமே, எங்க ஐயா எனக்கு நல்லா கத்து கொடுத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எப்படி டீச்சர் நம்ம அற்புதம்? அதாவது உங்களுக்காக வந்து பிள்ளைங்களும் ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்றாங்க. டீச்சர் பாடு பாரப்பட்டு ஜெபம் பண்றாங்க. பாடுபட்டு ஜெபம் பண்ணும். பாடம்னு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத டாபிக்லாம் சொல்றாங்களே. பாடம் படிக்காமலே பாஸ் பண்ணுவோம் டீச்சர். ஹalleluya. டீச்சர் எங்களுக்காக உங்களுக்காக இந்த டேவிட்டுக்காகவும் இந்த டேவிட்டுக்காகவும் இந்த சிபிலுக்காகவும் அந்த டேவிட்டுக்காகவும் பரமண்டலில் இருக்கிற நம்ம தேவனை நோக்கி இங்க இருக்க எல்லாரும் பாஸ் ஆகணும். ஒரே ஒரு பிரேயர் எங்களுக்காக. ஒரு பிரேயர் போதுமா? ஒரு பிரேயர் 100 மார்க். மேம் ஜோம் பண்ணுங்க. பிரேயர் 100 மார்க். 100 மார்க் ஒரு பிரேயர். படிச்சீங்களா? 101 மார்க். போதும். ஓ கடவுளை நம்பி வந்திருக்கீங்க. ஆக மொத்தத்துல படிக்கல. இல்ல கர்த்தர் பாத்து பாரு. ஹalleluya. சரி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் என்றால் என்ன பண்ண வேண்டும்? 1 2 3 கம் ஆன். ஜெபம்னா என்ன பண்ணணும்? முட்டி போடணும், கையை கூப்பணும். எப்படி பண்ணணும்? ஜெபம் எப்படி பண்ணணும்? முழங்கால் போடணும். கண்ணை மூடுங்க. டீச்சர் அந்த பரமண்டலத்தில் இருக்கிற பரம மண்டல தேவனை பார்த்து எங்களுக்காக ஒரே ஒரு பிரேயர். ஜெபம். ஒரே ஒரு பிரேயர். சோஸ்திரம். தகப்பனே இந்த நேரத்தில் உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை உமது அன்பின் கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இப்பொழுதும் உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறாங்க.
அவங்க உங்களை நம்பி வந்ததுனால தகப்பனே அவங்களுக்கு வேண்டிய எல்லா வழிநடத்துதலையும் நீங்கள் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எக்ஸாமுக்காக உம்மை நோக்கி பார்க்குறாங்க. அவங்க எக்ஸாமில் வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்கள உமது அன்பின் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். மாப்பிள எனக்கு ஏதோ இப்பவே நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குன மாதிரி இருக்குடா. ஆல் பாஸ், ஆமா ஆல் மாப்பிள. பாஸ். ஹalleluya ஹalleluya. கொண்டாடிடலாமா? வெற்றி 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 மீது வெற்றி 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 வெற்றி. பாட்டு பாட்டு. ஓகே மாப்பிள. ஓகே இந்த பையரோட அப்படியே எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிரலாம். ஆமா மாப்பிள. டேய் சார் வாங்க சார். எக்ஸாம் ஹாலுக்கு வர டைம் ஆச்சு. தோத்துறோம் பாஸ்டர். டேய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்றா. தோத்துறோம். டேய் இவனுக்கு வந்துட்டானுங்கடா படிக்கிற பசங்க. மாப்பிள படிக்கிற பசங்க பக்கத்துல போடாத. உட்காரு ரேய் சீக்கிரம் உட்காரு. டேய் சீக்கிரம் உட்காரு. டேய் எல்லாம் வந்தாச்சா? 1 2 3 4. என் கிளாஸ்ல 5 தற்கூரி பசங்க இருக்கிறானுங்க. ஒருத்தனை காணமே, ஒரு தற்கூரிய காணமே. டேய் எங்கடா அந்த டேவிட் நான் தான். டேய் டேவிட் நான் தான். டேவிட் நான் தான். நீ தான் டேவிட்டா? சார் சார் டேவிட் நான் தான் சார். நான் தான் டேவிட். நான் தான் டேவிட். டேய் நான் தான் டேவிட். டேய் உட்காருங்கடா. நான் தான் டேவிட். ஸ்டேஜ் ஆட்டாதீங்க டீச்சர். டேய் நீ யாரா? டேவிட். நீ யாரா? டேவிட். சரி நீ டேவிட் 1, நீ டேவிட் 2 உட்காரு. நான் தான் 1 டேவிட் 1. நான் தான் 1. நான் தான் 1. ஐயோ இவனுங்களுக்கு போய் பாடம் நடத்துற மாதிரி. ஆண்டவரே சாருக்கு தலை எழுத்து எப்படி வலிக்குதுங்களா? முடியலையா? உட்கார்றா, தயவு செஞ்சு உட்கார்றா. வேணாம் காமெடி பண்ணாத, காமெடி பண்ணாத. தலையில நிறைய முடி இருக்கு. காமெடி பண்ணாத, கட் பண்ணு. காமெடி வேண்டாம். டேய் உட்காரு. காமெடி தவிர்க்கும். உட்காரு. காமெடி பண்ணாத, கட் பண்ணு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம். டேய் பேசுறத கேக்குறியா இல்லையா? டேய் காப்பி பேப்பர். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம். படிச்சியாடா நீ? பேப்பர் கொடுக்கறேன். படிச்சியா? ஏசா கர்த்தர் இருக்கார்ல ஒரு 10 கர்த்தர் ஆளேல தம்பி எக்ஸாம் படிச்சியாடா? டேய் எக்ஸாம்ல இல்ல, நேத்து நைட்ல இருந்து காலையில வரைக்கும் பைபிள். புடி. எனக்கா சார்? உனக்கு தான்டா புடிடா. நம்மளுக்கு பைபிள் தான் முக்கியம். டேய் தான் முக்கியம். எங்கடா சுசில்? ஆன்சர் தெரியலன்னா சுசில் எங்கடா போனா? ஆப்சன்ட் சார். ஸ்கூலுக்கு வரது இல்ல. ஆப்சன்ட் சார். டேய் சுசில் என்ன ஆப்சென்ட்டாடா? ஆப்சன்ட் சார். ஆமா சார். சார் உனக்கு இதே பொளப்பா போச்சு. சார் ஆன்சர் பேப்பர் கொடுங்க சார். வரடா இருடா. ஆன்சர் பேப்பரே கொடுக்காம क्वेश्चन பேப்பர் கொடு சார். டேய் யாரா நீ? நீ யாரா? மைக்ல பேசுறா. சுசில் சார் லேட் ஆயிடுச்சு சார். சுசிலா நீ டேவிட் 3 இல்ல அவன் ஒருத்தன் டேவிட் 1, அவன் டேவிட் 2 வந்தான். டேவிட் சுசில் சார். சுசில் தானே? சரி எக்ஸாம் எழுதுறியா? டேய் உனக்கு பேப்பர் கொடு சார். பென்னு கொடுங்க சார். பென்னு. ஆண்டவரே இவனுக்கு எல்லாமே கொடுக்க மாட்டாருக்கே. எப்படி பார்த்தாலும் தெரியலையே. இப்படி சார் எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாரு. எனக்கு மாமனார். டேய் இந்த மாதிரில பேசாத, உட்காரு. எக்ஸாம் டேய் உட்காரா தம்பி. டேய் சார் ஆண்டவரே எனக்கு பெலனை கொடுங்க ஆண்டவரே, இந்த எக்ஸாம் நடத்தி முடிக்க. மாப்ள ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க. கரெக்ட்டா நான் பிரேயர் பண்ணி உட்காருப்பா. நான் வரேன். உட்காரு. எதுவா இருந்தாலும் மைக்ல பேசுங்கடா. சார் இது ப்ளூ பென்ல எழுதணுமா பிளாக் பென்ல எழுதணுமா? நீ ஏதோ பென்ல எழுது ராஜா ப்ளீஸ். உட்காருப்பா. சார் கையில எழுதணுமா கால்ல எழுதணுமா சார்? ஐயா ஒரே ஒரு காமெடி சொல்லுங்க. சார் கையில எழுதணுமா கால்ல எழுதணுமா? இருப்பா. ஒவ்வொருத்தரா காமெடி பண்ணுங்கப்பா. ஒரே ஒரு காமெடி சொல்லு இருங்க. இந்த பெண்ணை தவிர எந்த பெண்ணில வேணா எழுதுப்பா. ஐயா ஆரம்பிச்சுக்கலாம் ஐயா. புரிஞ்சுதா? எனக்கு சத்தியமா புரியல. மைக் எடுக்கல. கீழே வர சொல்லுங்க, நானும் சிரிச்சுக்கிறேன். ஐயா புரியல, விட்டுறலாம். எக்ஸாம் போலாம், டைம் ஆயிட்டு இருக்கு. ஓகேயா. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற கவனிங்க. என்னது? மைக்க கொடு. நீ பேசிட்டே இருக்க, கொண்டா. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற கவனி. சொல்றேன் அமைதி. எல்லாரும் அவன் ஆன்சர் ஷீட்ல ஆன்சர் எழுதணும். என்னது? क्वेश्चन பேப்பர். ஐயா இது என்ன வாய்ஸ்னு சொல்லுங்கய்யா.
சார் என்ன சார் இது பேப்பர் இது நீங்க உனக்கு ஒண்ணு ஆன்சர் எழுதுறதுக்கு இடம் தெரிஞ்சா இல்லாம போதும், இருக்குது. என் வாய்ஸ் தெரிய வேண்டாம். அவன் ஆன்சர் ஷீட்ல அவன் ஆன்சர் எழுதுங்க. 5 நிமிஷம் தான் எக்ஸாம் உங்களுக்கெல்லாம். 5 நிமிஷம். ஆமா, சீக்கிரம் எழுது. அதிகமாக ஐயா. ரெடி 1 2 3 ஸ்டார்ட் பண்ணு. சார் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் தெரியல. வெரி குட். கொண்டா திருத்தலாம், பேப்பர் திருத்தலாம். முடிச்சிட்டியா? போ போ வீட்டுக்கு போ. நில்லு. உன் பேப்பர் நான் இப்ப சார் பேப்பர்ல கோடே இல்ல சார். டேய் என்னடா ஒண்ணுமே எழுதல? அதான் சார் எனக்கு இதுல ஆன்சர் தெரியல. அங்க நில்றா, முட்டை மார்க் புடிச்சு நில்லு. சுசில் டேய் என்கிட்ட குடுறா, அவன் ஏன்டா குடுக்குற? இல்ல சார் கரெக்ட்டான்னு பாக்குறான் சார். சார் நான் பார்த்து சொல்றேன். கொண்டா சார் போதும், கொண்டா. சரி உட்காருவோம். கொண்டா. ஏண்டா காட்டுறேன்னு முதுக மட்டும் காட்டுறியாடா? நீங்க டேய் எழுதுனியா இல்லையாடா? குர்ரா போதும்டா, குர்ரா. டேய் ஐயோ ஆண்டவரே, உண்மையா எழுதுறானே, இவனால என்ன பண்றது? 5 ஸ்கிட்டுடா, நடிங்கடா, உண்மையா பண்ணிட்டு இருக்கானுங்க. எக்ஸாமால கலங்கடா, வீட்டுக்கு போங்க. டேய் இங்க வா, எல்லாம் வா, இங்க வா. டேய் டேவிட் 1 டேவிட் 2 டேவிட் 3 வாடா. டேவிட் 1 என்ன பேச விடுவீங்களா மாட்டீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அப்புறம் பேப்பர் தர மாட்டேன், அமைதியா இருந்துக்க. ஆசிரியரே, அற்புதம்னா என்னன்னு தெரியுமா? ஆண்டவரே, இவங்களுக்கு பாடம் எடுக்கிறது மாடு. டீச்சர் அப்படியா? யார் அது? நம்ம அற்புதவள்ளி டீச்சர்ட்ட போனோமே. ஆமா ஜோபம் பண்ணோம். சரி இரு, பேப்பர் திருத்தி கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிரு. ரிசல்ட் தான். சிபில் ரிசல்ட் என் கையில தான் இருக்குது. சிபில் முட்டை மார்க் புடி. முட்டை அது ஏன் பேப்பர்டா? டேய் அது ஏன் பேப்பர்? நீ சரியா பிரேயர் பண்ணல. டேய் இருடா, நீ ஃபெயில். டேவிட் 1 எவன்டா அது? டேவிட் 1 இவன் தான். சரி இவன் தான் சார். சரி இவன் தான். 2 டேவிட் கொடுக்குறேன். 2 டேவிட் கொடுக்குறாரா? 2 டேவிட் முட்டைடா, புர்ரா. டேய் சின்ன முட்டை பெரிய முட்டை. சுசில் ஐயா நான் தாங்கய்யா. டேய் உனக்கெல்லாம் மைனஸ்ல போகுதுடா, புர்ரா. என்னங்க ஐயா, உனக்கெல்லாம் மைனஸ் மார்க்குடா. மாப்ள கொஸ்டினை தப்பா எழுதி வச்சு. ஆனா இது ஒண்ணுதான்டா. இல்லங்கய்யா, இங்க பாருங்கய்யா, என் பேரே இல்லைங்க அது. உன் பேர் உனக்கே படிக்க தெரியல, அந்த லட்சணத்துல இருக்கிற. ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு சார், ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு. டேய் அமைதியா இரு. இன்னும் எக்ஸாம் ஹால்ல இருந்து எந்திரிக்கலையா அவனுங்க? வில் ஸ்மித் அப்படிதான் மாப்ள. பேப்பர் போயிடுச்சு. வில் ஸ்மித் வா. 75 மார்க் வச்சுக்க. 75 போ. மீதி 25 மார்க் பிராக்டிகல். அபிஜித் சார் சொல்லுங்க சார். இவர் அபிஜித். சொல்லுங்க சார். அஜித்னு கூப்பிட்டாதான் ஒத்துக்குவாரு. அஜித் சார். அஜித் இல்ல அபிஜித், கரெக்டா படிங்க. 80 மார்க். வெரி குட். 80 மார்க். கவனி மாப்ள, எனக்கு இதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம்? டேய் உன் முட்டையோட என் முட்டை பெருசா இருக்கு. டேய் எல்லாம் கூமுட்டைங்கடா நீங்க. கவனி, இவனுக்கு 2 பேர் மட்டும்தான் பாஸ், நீங்க 4 பேர் ஃபெயில். படிச்சீங்களா இல்லையாடா? என்னடா பண்றீங்க? மெஜாரிட்டி வீட்டுக்கு போங்கடா. கண்டென்ட் எடுக்கிறான் தலைவரே. டேய் நீங்க வீட்டுக்கு போங்க. மைக்கு பிடி. ஐயா நாங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணி ஹெவியா தான் வந்தோம். இவா மறைஞ்சு நிக்காதவா, திட்டமாட்டவா. சரி கவனி, ஏன் எல்லாரும் முட்டை மார்க் வாங்கி வச்சிருக்கீங்க? அற்புதவள்ளி டீச்சர் மேலதான் தப்புங்க ஐயா. என்னது? அற்புதவள்ளி டீச்சர் மேலதான் தப்புங்க ஐயா. அற்புதமணி டீச்சர் தப்பா? ஆமாங்க ஐயா. என்ன தப்பு பண்ணாங்க? நாங்க நல்லா போய் பிரேயர் பண்ணோங்க ஐயா. பிரேயர் பண்ணீங்க, நல்ல விஷயம் தானே. நாங்களும் பிரேயர் பண்ணோங்க ஐயா. நீங்களும் பிரேயர் பண்ணீங்க, நல்ல விஷயம் தானே. பைபிள் ரீட் பண்ணோங்க ஐயா. பைபிள் ரீட் பண்ணீங்க, நல்ல விஷயம் தானே. எக்ஸாம் எழுதணுங்க ஐயா. அது போய் நீங்க எக்ஸாம் எழுதல, அது போய் அவ்வளவுதாங்க ஐயா நாங்க பண்ணோம். இதுல ஏதாவது தப்பு இருக்காங்க ஐயா? சரி, ஜெபம் பண்ண, டீச்சர் வீட்டுக்கு போன, பைபிள் வாசிச்ச, டீச்சர் உனக்காக ஜெபம் பண்ணாங்க, நீ உனக்காக ஜெபம் பண்ண, படிச்சியா? நீ மைக்ல பேசவும் மறந்துடுற. அதை மட்டும் மறந்துட்டோம்யா. ஏண்டா நீங்க படிக்காம சும்மா ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாரா? தரமாட்டாரா ஐயா? தரமாட்டாரு. 4 பேர் முட்டை மார்க் வாங்கியிருக்கீங்க. இதுதான் தரமாட்டாருப்பா. இன்னைக்கு கத்துக்க. என்ன மேட்டர்னா, கவனி,
நீங்கள்லாம் சும்மா ஜோம் பண்ணிட்டு போனால் ஆண்டவர் பாஸ் பண்ணவர் நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. உன்னோட அங்கே முயற்சி இருக்கணும். ரொம்ப தலையாட்டாதீங்கடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. தலையாட்டுனா நீங்கள் படிச்சிருந்தா பாஸ் ஆகிருக்கலாம்டா. இப்படித்தான் நிறையா பேர் இன்றைக்கி பண்ணுறோம். இன்றைக்கி கூட 12th ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கா நேத்தா? நேற்று. ஆமாம், நேற்று 12th ரிசல்ட் வந்துச்சு. நல்ல மார்க் வாங்கியிருப்போம். படிச்சிருந்தா நல்ல மார்க்கு. இனிமே ஆண்டவர் கொடுப்பான்னு சும்மா நம்மளோட கிரியை இல்லாமல் பலன் எதிர்பார்க்கறது தப்பான விஷயம். நீ உன்னோட வாழ்க்கையை கரெக்டாக பண்ணு. நீ செய்ய வேண்டிய காரியத்தை பின்பற்றி செய். சரிங்க. உனக்கு என்னென்ன காரியமோ அதெல்லாம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு பலன் தருவார். சரியா? ஓகேங்க சார். போய் படிச்சுட்டு அடுத்த எக்ஸாம் வந்து சரி. ஓகே, சோத்ரங்க. ஓகே போ. தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. ஸ்கிட் நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். அதுதான் எங்களுடைய காட்டுது. ஆமாம், தேங்க்யூ. பின்னாடியில் யாருமே கிளாப் பண்ணலையே, தயவு செஞ்சு கிளாப் பண்ணிடுங்க, நாங்கள் கோச்சுக்குவோம். அடுத்தபடியாக ஆக்ஷன் சாங் பார்த்தீங்க, ஸ்கிட் பார்த்தீங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்துட்டு ஜனம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. யார்? ஆமாம், விபிஎஸ் நடக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், டீச்சர்ஸ் இருக்கணும், டைரக்டர்ஸ் இருக்கணும். நம்ம இருந்தால் மட்டும் நடந்துருமா? நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்காக வந்து ஒரு ஆக்ஷன் சாங் பண்ண போகிறாங்க. கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? வாலண்டியர்ஸ் நீங்கள் நல்லா சீரப் பண்ணாதான் அவங்க வருவாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். வாலண்டியர்ஸ் ஆக்ஷன் சாங். வாங்கக்கா, சீக்கிரம் வாங்க. எல்லாம் ரெடியா? எல்லாரும் சீரப் பண்ணி டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணலாம். டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ மலை மேல தேன் எடுக்க போற நீ ஓடிவா, உசி பசிவிக்க போற நீயும் கொஞ்சம் ஓடிவா. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ மலை மேல தேன் எடுக்க போற நீ ஓடிவா, உசி பசிவிக்க போற நீயும் கொஞ்சம் ஓடிவா. ஏசு சாமி பத்தி நானும் சொல்ல போற ஓடிவா, நீ நானும் ஆடி பாட சந்தோஷமா ஓடிவா. ஏசு சாமி பத்தி நானும் சொல்ல போற ஓடிவா, நீ நானும் ஆடி பாட சந்தோஷமா ஓடிவா. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ சிங்க கரடிக்கு பயப்படவே மாட்டோங்க, மழை புயல் காத்துக்கு ஓடி ஒளிய மாட்டோங்க. புலி சிங்க கரடிக்கு பயப்படவே மாட்டோங்க, மழை புயல் காத்துக்கு ஓடி ஒளிய மாட்டோங்க. ஏசு இரு கையில எங்களுக்கு பயமோ திகிலோ இல்ல, ஏன்னா பாதுகாத்திடுவாரு, எங்களுக்கு பாதையும் காட்டிடுவாரு. ஏசு இரு கையில எங்களுக்கு பயமோ திகிலோ இல்ல, பாதுகாத்திடுவாரு, எங்களுக்கு பாதை காட்டிடுவாரு. டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டிங்கிரி டியா டியாலோ டியாலோ. நல்ல ஒரு கிளாப் கொடுத்துடலாம் நம்ம டீச்சர்ஸ்க்காக. அவ்வளோதானா? ஓகே, மறுபடி டீச்சர்ஸ் மனசெல்லாம் குளிர்ற மாதிரி உங்க கையினால ஒரு நல்ல ஒரு கிளாப். 1 2 3 கம் ஆன்.